தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை அருகே வடமாத்தூர் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலையில் விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் இணைகிறார். பாபு சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் வடமாத்தூர் பகுதியில் தனியார் சர்க்கரை ஆலை இயங்குகிறது. இந்த ஆலை 21ஆம் தேதி அந்த புதிதாக ஒரு தொட்டி உருவாக்கப்பட்டது. அதுல மேலசஸ் என்ற திரவம் சேமிப்பு தொட்டி அந்த தொட்டி இருக்கு. அந்த தொட்டி 21ஆம் தேதி தான் அந்த தொட்டி புதிதாக நிர்வகிக்கப்பட்டிருக்கு. இந்த தொட்டியை சுத்தப்படுத்தும் பணியில இரண்டு பேர் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. அப்பொழுது அந்த தொட்டிக்குள் அவங்க இருவரும் தவறி விழுந்ததுல கரம்பாவூர் பகுதியை சேர்ந்த சோமசுந்தரம், மதுரையை சேர்ந்த பொன்னழகு ஆகியோர் உள்ள விழுந்ததிலும் மூச்சு திணறி இருவருமே பலியாயிட்டாங்க. இது குறித்து காவல்துறையினர் அவர்கள் உடலை கைப்பற்றி சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உடல் கூறாய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த இது அவர்கள் எதனால் இறந்தார்கள், விஷவாயு தாக்கி இறந்தார்களா இல்லது நீரில் மூழ்கி அந்த திரவ தொட்டியில் உள்ள திரவத்தில் மூழ்கி இறந்தார்களா என்ற கோணத்தில் இப்ப காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.